Hi everyone, I'm Shamya Fazil and எல்லாரும் எப்படி இருக்கிற என்னோட சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பைனாப்பிள் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம், பட் வித் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சட்டியை வச்சு மீடியம் ஹீட்டில் சட்டியை ஹீட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து யூஸ்வலாக ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான அளவு ஆயிலை ஊற்றி மீடியம் ஹீட்டில் ஆயிலை சூடு பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து cardamom, rampa அண்ட் சினமன் எல்லாம் போட்டு ஒரு தாளினைக்காக அதை ரெடி பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் லோ ஃப்ளேம் ஓ மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். இதோட கறி லீவ்ஸ் அண்ட் சேரை இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் வந்து ரோஸ்ட் பண்ணின சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறதால நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் கலர் எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து tumeric யூஸ் பண்ணுறேன். நார்மலாக எல்லா கறிகளுக்கும் tumeric யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் அண்ட் நல்ல ஒரு கலராக இருக்கும். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற பைனாப்பிள் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறோம். பைனாப்பிள் இதே ஷேப்பில் தான் கட் பண்ணணும் என்று சொல்லியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் உங்களுக்கு கட் பண்ணி கொள்ளலாம். சின்ன சின்ன பீஸஸாக தான் கட் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் பெரிய பீஸாக கட் பண்ணி கொள்ளலாம். அப்படி கட் பண்ணும் பொழுது எந்த அளவு பீசஸ் பிக்காகுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகுறதுக்கு. இப்போ எல்லாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பைனாப்பிள் சாய்ஸ் பண்ணும் பொழுது ஓவராக பழுத்த பைனாப்பிள் இல்லாமல் அரை பழுத்தது மாதிரி அதாவது ரா பைனாப்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கொண்டால் நல்லா இருக்கும். பைனாப்பிள் கறிக்கு வந்து ரா பைனாப்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சுகர் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலான ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன், பட் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரௌன் சுகர் ஆல்சோ கறிக்கு நல்லா ஒரு கலராக கொடுக்கும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கருப்பட்டி கிரேப் பண்ணி கூட இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சுகர் எல்லாம் எங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலும். சம்டைம் வந்து ஓவராக பழுத்த மாதிரியான பைனாப்பிள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி கறிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சுகர் லெஸ்ஸாக தான் தேவைப்படும். அண்டு இப்போ சுகர் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு விளங்கும் பாயில் ஆகுற மாதிரி. இந்த ஸ்டேஜில் வந்து சட்டி ஃபுல்லாக வறுத்தெடுத்த மாதிரி அப்படி இருந்துன்னு சொன்னால் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் லிடை க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மலாக லிடை க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு 8 மினிட்ஸுக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படி கொதிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொண்டேன். பைனாப்பிள் யூஸ்வலாக கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் போனால் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸில் மாதிரி குக் ஆக்கி முடிச்சு கொள்ளலாம். நார்மலாக ஒவ்வொரு குக்கர்களை பொறுத்து டைம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் ½ கிளாஸ் வாட்டர் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நான் வந்து ஃப்ளேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல் கறியுமே குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ நல்லா கோகோனட் மில்க் சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகி கொண்டிருக்கிறேன். லிட்டுக்குள்ளால் உங்களுக்கு விளங்கும் நல்லா பாயில் ஆகி நல்லா குக் ஆகி கொண்டிருக்கிறேன். இந்த டைம்லெல்லாம் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நல்ல ஒரு கலருக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே பாயில் பண்ண விடணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் மாதிரி பைனாப்பிள் கறி ரெடி ஆகிரும். அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்கள். எப்படி ரெட்டிஷாக அப்படி கோல்டன் கலருக்கு ஈக்கிறேன்னு சொல்லி பைனாப்பிள் கறி பாருங்கள். ஸ்டேஜ் சரியாகி கொண்டு வருது. நான் ஸ்பூனால் இப்போ பிரிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகுது. இப்படி பாயில் ஆகி கொண்டு ஈக்கிறேன். இப்போ ஸ்டேஜ் சரி பாருங்கள். நான் அப்படி ஸ்பூனால் பிரிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகுற தானே, அந்த ஷ்ரப் எல்லாம் ஒன்று செய்கிறதுக்கு லேட் ஆகுற. இப்போ சரி ஸ்டோப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பவுலுக்கு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த ஷ்ரப் அண்ட் ஃபிங்கர்ஸில் இருந்தெல்லாம் எப்படி மெல்லமாக விழுதுன்னு சொல்லி சரியான ஸ்டேஜ் இது தான். இந்த ஷ்ரப் எல்லாம் பைனாப்பிள் பீசஸில் இறங்கி அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் அழகான டேஸ்டியான ரெசிபிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.